அடங்காத குழந்தையா? அடித்திட்டுக்கு மாறாக 5 தீர்வுகள் இதோ. என் குழந்தை நான் சொல்ற எந்த பேச்சையுமே கேட்கவே மாட்டாங்க. நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், திட்டி பாக்குறேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்ட்ரோல் இல்லாம நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ற பேரண்டா நீங்க? இல்ல ஒரு சில பேரண்ட் சொல்லுவாங்க, என் குழந்தைய நான் அடிக்கலாம் மாட்டேன், ஆனா அதட்டி வைப்பேன், இல்ல கத்துவேன், உடனே அவங்க லெசன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உண்மையிலே ஒரு குழந்தைய அடிக்கிறதும் இல்ல திட்டுறதுமே ரெண்டுமே ஒரே மாதிரிதான் போய் நெகட்டிவா தான் பிரெயின்ல இம்பாக்ட் ஆக போகுது. சரி, இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என் குழந்தைய அடிக்காம இல்ல திட்டாம நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் செஞ்சா என் குழந்தை நான் சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே தான். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் தான் நிறைய மதர்ஸ்க்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகும். நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தைநல மருத்துவராக இருக்கிறேன். என் குழந்தைக்கு இருக்கலே பெஸ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியோ இல்ல என் குழந்தைக்காண்டிதான் நான் ஓடவே செய்யறேன் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸே குழந்தைகளை அடிக்கிறதும் திட்டுறதும் காமன் ஆயிருச்சு. ஏன் இதை நம்ம செய்யறோம்? ஃபர்ஸ்ட் காரணம், ஒரு குழந்தை தன்னுடைய பேச்சை கேட்கல, நான் எவ்வளவு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, மீண்டும் மீண்டும் அதை தான் செய்யறாங்க, ஒரு குறும்புத்தனத்தை தாண்ட ஒரு விஷயங்கள் அடங்காம சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காரணமா இருக்கு. ரெண்டாவது காரணம், இப்ப காலகட்டத்துல எல்லாருமே ஒர்க்கிங்கா இருக்கிறனால பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிறப்போ வீட்டுக்கு வர்றப்போ உங்களுக்காண்டிதான் நான் உழைக்கிறேன், ஏன் இப்படி பண்றீங்க, நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா, அந்த கோபத்தையோ இல்ல ப்ரெஷரையோ குழந்தைகள்கிட்ட காமிக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது ஒரு குழந்தை தான் பேச்சை கேட்கல இல்ல குறும்புத்தனம் எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்ல பேச்சை கேட்காம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அவங்க தப்ப சுட்டி காமிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் தான். அதே சமயத்துல உங்க குழந்தை செய்யற சில சில நல்ல விஷயத்தையுமே நீங்க சொல்லி காமிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் வந்து, ஒரு செடியே நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான நல்ல விஷயங்கள், தண்ணி ஆகட்டும், உரமாகட்டும், இதெல்லாம் நம்ம போடவும் செய்யணும். அதே சமயத்துல அதை சுத்தி இருக்கிற கலையை நம்ம எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரிதான் குழந்தைகளுடைய விஷயங்களுமே. அவங்கள நம்ம நெகட்டிவ சுட்டி காமிக்கிறோம், அவங்க பண்ற தப்ப நம்ம சுட்டி காமிக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா அவங்க செய்யற நல்ல விஷயங்களையுமே நம்ம வந்து பாராட்ட ஆரம்பிக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை டாய்ஸ உடைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப உடைக்காத அப்படின்னு நீங்க சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதே குழந்தை ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யறாங்க, நீங்க கேட்கறப்ப தண்ணி மோந்து கொடுக்குறாங்க, இல்ல அவங்களே அவங்க விஷயத்துக்கு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணி பார்க்கணும். உங்க குழந்தைக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, நீ பண்ணது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல வேற யார்ட்டையாவது உங்க ரிலேட்டிவ்ஸ்ட வந்து நீங்க பேசுறப்ப கூட என் குழந்தை இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம மூளையில பாசிட்டிவான விஷயங்கள் செஞ்சு அதுக்காண்டி கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் ஆகட்டும், பாராட்டாகட்டும், டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பியை உற்பத்தி பண்ணும். இது ரொம்ப ஹாப்பியான ஃபீல். இதை ஒன்ஸ் ஒரு குழந்தை அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஹாப்பியான விஷயத்துக்காண்டியே திரும்பி திரும்பி நல்ல விஷயங்கள் மட்டுமே அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. ஒன்ஸ் உங்க குழந்தை பண்ணக்கூடிய சின்ன விஷயத்தையே நீங்க பாராட்டுறீங்க அப்படின்னாவே அந்த குழந்தை அந்த பாராட்டுக்காண்டியே உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய நல்ல விஷயங்களே செஞ்சு தொடர்ச்சியா அதையே செஞ்சுட்டு வருவாங்க. செகண்ட், இக்னோரன்ஸ். அதாவது ஒரு குழந்தைகிட்ட போய் இதை பண்ணு நிறைய பேரண்டிங் என்ன அப்படின்னா, நான் திட்டுறதே வந்து நல்ல விஷயத்துக்காண்டி தான், அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, உங்க குழந்தைக்கு சாப்பாடு முக்கியம் தான், அதை கொடுத்துதான் ஆகணும். ஆனா குழந்தை வந்து நைட்டு வந்து எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பேரண்ட் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஐயோ அதுக்கு சாப்பிடாம இருந்துச்சு அப்படின்னா என் குழந்தைக்கு வந்து பசிக்குமே, நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன் டைம் வந்து நீங்க ஒரு நாள் ஓகே நைட் சாப்பாடு வேணாம்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உங்க குழந்தையும் படுத்துறாங்க அப்படின்னா மிட் நைட்ல எப்படியும் பசிக்கும். அப்ப அவங்க வந்து பசியை உணர்வாங்க. காலையில எந்திரிச்சோடனே அவங்களுக்கு ரிலைஸ் ஆகும், சரி ஓகே அம்மா சொன்ன மாதிரியே நம்ம நைட் சாப்பிடாம படுத்தனால பசி வந்தது அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க அம்மாட்ட வந்து, சாரிமா நேத்து நான் வந்து சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குழந்தைங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருவேளை உங்க குழந்தை சொல்றாங்களோ இல்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அந்த டயத்துல உட்காந்து, ஆமா நான் சொன்னேன் பாத்தியா, இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க வந்து பெரிசா பேசணும் அவசியமே இல்ல. ஜஸ்ட் ஓகேடா அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணிட்டு, எனக்கு புரியுது, இனிமே நீ சாப்பிட்டு அப்படி சிம்பிளா முடிச்சிருங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாவே குழந்தை வந்து தானா ரியலைஸ் பண்ணிட்டு அவங்களே அந்த விஷயத்த கத்துக்குவாங்க. தேர்டு, டைரக்ட்.
அதாவது ஒரு குழந்தை ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னே ரிப்பீட்டடா கேட்க கேட்க மூளை வந்து எப்படி இருக்கணும், குழந்தையுடைய மூளை வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கும், இன்னொன்னு கியூரியஸா இருக்கும். ஏன் இதை வேணாம்னு சொல்றாங்க, ஒன் டைம் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, அதே இதை திரும்பி திரும்பி கேட்கிறப்போ அப்ப செஞ்சா என்ன நடக்கும், இதனால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த கியூரியாசிட்டி வந்து அதிகமாகும். சோ நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா இதனாலதான் நாட்டினஸா இருப்பாங்க. நம்ம சொல்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்காம திரும்பி திரும்பி அதே விஷயத்த செய்யற மாதிரி இருக்கும், இல்ல ஆப்போசிட்டா கூட செய்யற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி குழந்தைக்கு நீங்க இதை செய்யாத அப்படின்னு சொல்றதை விட இதை செய் அப்படின்னு சொல்லி பாருங்க. எக்ஸாம்பிள், உங்க குழந்தை வந்து ஒரு வீட்டுல ஃபுல்லாவே செவத்துல கிறுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதை கிறுக்காத கிறுக்காத அப்படின்னு சொல்றதை விட அதே செவர்ல ஒரு சார்ட்டை வந்து நீங்க ஒட்டி வச்சுட்டு இதுல நீ கிறுக்கிக்கோ இல்ல நீ வரைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்க சொல்லி பாருங்க. சோ நீங்க செய்யாத அப்படின்னு சொல்றதை விட இதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க. உங்க குழந்தையும் பயங்கரமா நாட்டியா இருக்காங்க, உங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிற பேரண்டா இருந்தா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைங்க ரிலேட்டடான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். ஃபோர்த், கனெக்ஷன் பிஃபோர் கரெக்ஷன். அதாவது உங்க குழந்தைய இதை செய் அப்படின்னு நீங்க கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு, உங்க குழந்தை ஸ்கூல்ல இருந்து வராங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ ஹோம்ஒர்க் செய் அப்படின்னு நீங்க சொல்றதை விட ரொம்ப டயர்டா இருக்கியா கண்ணா, ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம சேர்ந்து செய்வோமா அப்படின்னு சொல்லி அவங்களோட எமோஷனை வேலிட் பண்ணுங்க. அவங்களுமே ஒரு குழந்தை தான், அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஒரு டயர்ட் இருக்கும், இல்ல ஈவன் வந்து ஒரு எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்குமே இருக்கும். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பேரண்ட் நம்மளுக்கே ஒன் டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரப்ப பயங்கரமா டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அந்நேரம் குழந்தை எது பேசினாலும் எரிச்சலா இருக்கும், அவங்களை லிசன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கோபம் நம்மள மீறி வருதுல்ல. நம்மளுக்கு இன்னொரு பக்கம் என்ன இருக்கும், நம்ம ஃபீலிங் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற நாட்கள் தான் இருக்குல்ல. அதே மாதிரிதான் குழந்தைக்குமே, அவங்களும் ஸ்கூல் போயிட்டு வராங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரிலாம் அவங்களுமே ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம சொல்லாமலே அம்மா அப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி உங்க குழந்தைக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ், எமோஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஜெனரலைஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க சில சில டெர்மினாலஜி. எக்ஸாம்பிள், உங்க குழந்தை அழுகுறாங்க அப்படின்னா அழுகாத அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லாம ஏன் உனக்கு கோபமா இருக்கா, ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்களோட எமோஷனலுக்கு ஒரு நேம் சொல்றீங்க அப்படின்னாவே அவங்க வந்து காம் டவுன் ஆவாங்க. இது ஸ்டடீஸ்மே ப்ரூவ் பண்ணிருக்குங்க. நம்ம மூளையில அமிக்டலா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, அதுதான் நம்ம கோவத்தை வந்து ரெகுலேட் பண்ற ஒரு இடம். நம்ம எமோஷனலை நேம் பண்ணி யாராவது சொல்றாங்க அப்படின்னாவே இந்த ஆங்கிரி சென்டர் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ உங்க குழந்தைக்கு நீங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தை கோவப்படுறப்ப ஏன்டா கோவப்படுறியா, சோகமா இருந்தா சேடா இருக்கியா அப்படின்னு நீங்க கேட்டு பாக்குறீங்க அப்படின்னாவே அவங்க வந்து காம் டவுன் ஆவாங்க. Fifth, listen. உங்க குழந்தைய நீங்க லிசன் பண்ணி பாருங்களேன். ரொம்ப சுட்டி பண்ற ஒரு குழந்தையோ இல்ல ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஏன் அந்த இடத்துல அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவங்க சொல்ல பாயிண்ட்ஸை கேட்டு பாருங்க. ஏன் இந்த இடத்துல நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னாதான் கரெக்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு நிமிஷம் உங்க குழந்தை செய்யற தவறுகளுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரவரியான சொல்யூஷனா தான் இருக்க போகுது. ஆனா நீங்க ஏற்படுத்துற இந்த கான்வர்சேஷன் எல்லாமே லாங் ரன்ல ஒரு எமோஷனல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். குழந்தையும் ரொம்ப நல்லா வந்து வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க குழந்தை பண்ற தப்புக்காண்டி நீங்க ரியாக்ட் பண்றது எல்லாமே ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான். ஆனா அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களை லிசன் பண்ணி நீங்க ஏற்படுத்துற ஒரு பாண்ட் வந்து லைஃப் லாங் ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். சரி, இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்க குழந்தைக்கு. அப்போ பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும்? பாஸ் பிஃபோர் யூ ரியாக்ட். ஃபர்ஸ்ட், உங்க குழந்தை செய்யற குறும்புத்தனத்திலயோ இல்ல சொல்ல பேச்சு கேட்காம இருக்கிறாங்க, நான் டக்குன்னு அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்னா ஒரு நிமிஷம் நீங்க வந்து பாஸ் எடுத்துக்கணும். அதாவது உங்க குழந்தை என்னென்னலாம் செஞ்சா உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு வைக்கணும். அதெல்லாம் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பண்றாங்க, இதுக்கு மேல விட்டா நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு டைம் வரும். அந்த டயத்துல வந்து நீங்க அந்த இடத்துல இல்லாம நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு 5 மினிட்ஸ் போய்க்கோங்க, வெளியே போய்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பக்கத்து ரூம்ல போய் உங்க கூட வந்து ஒரு மிரர்ல பார்த்து பேசுறதாகட்டும், இல்ல நீங்க ஒரு நிமிஷம் அந்த இடத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறது நல்லது. சோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுறப்போ உங்க குழந்தைய நெக்ஸ்ட் டைம் நீங்க அடிக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க அடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டெம்பரவரியா சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, நம்ம குழந்தை தப்பு செஞ்சாங்க, நம்ம அதை கரெக்ட் பண்றதுக்கு அடிக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சொல்யூஷன் இல்ல. உங்க குழந்தைக்கு நீங்க செட் பண்ற எக்ஸாம்பிள் தான் முக்கியம். ஒரு குழந்தை வந்து பேரண்ட்ஸ்ட தான் வந்து கத்துக்குருவாங்க லைஃப் லெசன்ஸ் எல்லாமே. சோ ஏதாவது ஒரு குழந்தை தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை அடிக்கிற மூலம்
அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும்னா தப்பு செஞ்சுட்டா அடிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு, இதே குழந்தை பெரியவங்களாகி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வர்றப்பயோ இல்ல ஒரு அவங்க பேரண்டிங் பண்றப்ப கூட இதே மிஸ்டேக்ஸ பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரியே இருந்துட்டே இருக்கும். சில பேரண்ட்ஸ் நினைக்கலாம், நான் என் பேரண்ட்ஸ் இப்படி என்னை வளர்த்தனாலதான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆக போறது இல்லைங்க. முன்னாடிதான் சொல்லிட்டு இருப்போம், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அது எல்லாமே இப்ப நடைமுறையில பாசிபிளே இல்ல. உங்க குழந்தைக்கு நீங்க செட் பண்ற எக்ஸாம்பிள் ரொம்பவே முக்கியம். செகண்ட், நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, என் குழந்தைய நான் அடிக்க மாட்டேன், ஆனா திட்டுவேன் இல்ல கத்துவேன், அப்பனாதான் என்னை லெசன் பண்றாங்க, நான் சாதாரண விஷயத்த கத்தி சொன்னாதான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1 வீக் பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்க குழந்தைகிட்ட கத்தி கத்தி சொல்றதுக்கு பதில் நார்மலான ஒரு வாய்ஸ்ல சொல்லி பாருங்க. இதை செய்யாத, இதை பண்ணாதப்பா அப்படின்னு மட்டும் நீங்க சாஃப்டா பேசி பாருங்க. கிராஜுவலா உங்க குழந்தை நீங்க சொல்ற எல்லாத்தையுமே லெசன் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தை இப்ப நீங்க கத்துறனால சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரரியான விஷயங்கள் தான். இன்னொன்னு, இப்படி வளர்ற குழந்தைகள் உளவியலா அவங்க பெரியவங்களாகிறப்ப தானே டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. இல்ல ஆன்சைட்டி மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கு. நிறைய குழந்தைகள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரிப்பல் ஆயிருவாங்க. அதாவது இன்னைக்கு சொல்ல பேச்சே கேட்டுட்டு இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கும், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அகெயின்ஸ்ட் ஆயிருவாங்க. நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா செய்யணும் போல அப்படின்னு சொல்லி கூட மாறுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் நாளடைவுல என் பேரண்ட்ஸ் நான் எது சொன்னாலுமே அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயமா மறைக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கு இருக்கிற பாண்டே போக ஆரம்பிச்சிடும். உங்க குழந்தை உங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னா உங்களை நீங்க மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. உங்க குழந்தைக்கு எப்ப பாரு சளி பிடிக்குது, எதிர்ப்பு சக்தி இல்ல, எந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுத்து எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கிட்டே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.